என்னது இந்த ஒரு ஸ்பாஞ்சை வச்சு நம்ம உடம்புல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை சூப்பராக ரிமூவ் பண்ணிடலாமா? என்னடா இது தூள் தூளாக கொட்டுது, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. வாங்க இவங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றத இதை வாங்கி பார்த்து டெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த டெட் ஸ்கின் செல் ரிமூவரோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா இதுதான். நல்லா அட்ராக்டிவான இண்டிவிஜுவலாக பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்பாஞ்சுக்கு தனி பேக்கிங் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எழுதிருந்தாங்க. ஜப்பானீஸா சைனீஸா கொரியனான்றது தெரியல. ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அழகாக கைக்கு அடக்குமா நல்ல குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த என்கிரேவிங் தவளக்கா பொம்மை அதெல்லாம் போட்டு சூப்பராக க்யூட்டாக இருந்தது. கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தது. அப்போவே எனக்கு லைட்டாக சந்தேகம் வந்தது, இதே கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் அது ஈரமாக இருந்தால் மட்டும் தான் இது ஸ்பாஞ்சாக இருக்கும். ஸோ ஈரம் இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்றது இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேக்கில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா அதாவது குளிக்கிற நேரத்தில் இந்த ஸ்பாஞ்சை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா கையில் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்பாஞ்சையும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி போட்டு புழிஞ்சிட்டு ரப் பண்ணனா உண்மையிலேயே அந்த மாதிரி கருப்பு கருப்பாக வருது. இது நான் லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஆனால் இது என்னன்றது தெரியல, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது உண்மையிலேயே மேபி அந்த அழுக்கு ஒரு சில அந்த ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த க்ரீசஸ்லாம் அக்குமுலேட் ஆகும். அது வந்து நார்மலாக சோப் போடும்போது வராது. ஸோ இந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்ம லைட்டாக ரப் பண்ணணும். ரைட்டாக ரப் பண்ணும்போதே வந்துடுது. ரொம்ப ஹெவியாக ரப் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. கையில் வருங்க. இந்த கையை திருப்பி வச்சு அந்த சைடில் பண்ணி பாருங்க, அப்படின்னா அந்த பக்கமும் வருது. ஸோ ஒன்றும் புரியல, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரியல. இதோட அப்ளிகேஷன் யாருக்கு யூஸ் பண்ணலான்னா, நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் போகிற பசங்க நானே குளிக்கிறேன்னு சொல்லிட்டு சரியாக குளிக்க மாட்டாங்க. நம்மளும் வாரத்தில் ஒரு நாள் ஏற்று சொல்லிட்டு நான் உன்னை குளிப்பாட்டுறேன் இன்னைக்கு அப்படின்னு உள்ள போகும்போது நமக்கு இந்த லூஃபா அந்த மாதிரி ரஃபான ஒரு நைலான் இதெல்லாம் வச்சு நம்ம தேய்க்கிறது பதிலாக இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பாஞ்ச் வச்சு தேய்க்கும் போது நமக்கு அந்த டெட் ஸ்கின் ஸ்கில்ஸ்லாம் வந்துடுது. ஸோ இதுதான் விஷயம். இதை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடுங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன் அதுலேயே போட்டிருக்கு. நீங்கள் தண்ணி படாத வரைக்கும் இது கல் மாதிரி தான் இருக்கும்னு. திருப்பியும் அதை ரீயூஸ் பண்ணும்போது தண்ணியில் டிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் வில் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி. லூஃபாஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற ஸ்க்ரப் இதெல்லாம் நம்ம உடம்புல பயன்படுத்துறதை தாண்டி இது வந்து கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்னே சொல்லலாம் பாடி எக்ஸ்ஃபாலியேஷனுக்கு. இதோட லிங்க் வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற. தேவை இருக்கிறவங்க செக் பண்ணுங்க, தேவையில்லாதவங்க அடுத்த ரீல் ஸ்க்ரால் பண்ணிடுங்க. பை பை.